வணக்கம் நண்பர்களே. நம்மளோட பூட்ஸ்ட்ராப் சீரிஸ்ல நம்ம ப்ரீவியஸா பூட்ஸ்ட்ராப்போட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். பூட்ஸ்ட்ராப்னா என்னது? அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் அதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்க அத மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுத்துருக்கிறேன். நீங்க அது மூலமா நீங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூட்ஸ்ட்ராப் ப்ராஜெக்ட்ட எப்படி நம்ம கிரியேட் பண்றது? அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது? அது கூட என்னென்ன பிளக்கின்ஸ் இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் எஃபிஷியன்ட்டா, ஃபாஸ்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது, அத பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நார்மலாவே எந்த ஒரு கோடிங் சம்மந்தமான விஷயங்கள உருவாக்கணும் அப்படின்னாலும், ஒரு கோட் எடிட்டர் தேவ. அதிலேயே வந்து பிரீமியம் சாஃப்ட்வேர்ஸு, ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்குது. மோஸ்ட்லி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லயே நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிறலாம். ஆக்சுவலி 2 டைப்பான கோட் எடிட்டர் ரொம்பவே பாப்புலரா இருக்குது. அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடு, இன்னொன்னு வந்து சப்ளைம் டெக்ஸ்ட். இது 2லயுமே நீங்க வந்து கோடிங் பண்ணிக்கலாம். ஆனா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் ரொம்ப வைட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதில நீங்க நெறைய பிளக்கின்ஸும் போட்டுக்கலாம் ஃப்ரீயாவே. உங்களோட புரொடக்டிவிட்டி வேற லெவல்ல இன்கிரீஸ் ஆகும். அதனால நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஐ அக்செப்ட் தி அக்ரீமென்ட் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் பண்ணீங்க. மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஐகான டிக் பண்ணிட்டு, நீங்க மறுபடியும் நெக்ஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க இப்படி பண்றது மூலமா உங்களோட மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆகி, அதோட ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்ல வந்துரும். இதோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்க இனிஷியலா உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணும்போது, இந்த மாதிரி தான் வரும் ஒரு ஸ்க்ரீன். நான் ஒரு சில பிளக்கின்ஸ வந்து நான் இது கூட இன்ஸ்டால் பண்ண போறேன். அது மூலமா நம்மளோட புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். அதனால இந்த இடத்திலேயே வந்து நான் ப்ரௌஸ் லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ கிளிக் பண்ணிட்டு, HTML, CSS சப்போர்ட் இந்த பிளக்கின நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். இதுங்க வந்து நம்ம HTML மற்றும் CSSல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இத நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பூட்ஸ்ட்ராப் பிளக்கினையும் இது கூடவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து அந்த விண்டோவ தெரியாம குளோஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய மார்க்கெட் பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்னு நீங்க டைப் பண்ணிட்டு, இதுல பூட்ஸ்ட்ராப் இன்டெலிசென்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோட் பண்ணிட்டு இருக்கும்போதே என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷோ பண்ணும். ஸோ உங்க வொர்க்க வந்து நீங்க ஃபாஸ்ட்டா பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம இப்ப இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். மத்த செட்டிங்ஸ்லாம் நம்ம எதையுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்க மார்க் டன்னு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போயிரலாம். இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ட உருவாக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு ஃபோல்டர நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ற எல்லா ஃபைல்ஸுமே அதுக்குள்ள ஆர்கனைஸ்டா இருக்கும். இதுக்குள்ள தான் நம்மளோட HTML ஃபைல்ஸ் அண்ட் பூட்ஸ்ட்ராப் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம டைரக்ட்டா அந்த ஃபோல்டர அப்படியே கிளிக் பண்ணி நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள நம்ம டிராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஓப்பன் ஃபோல்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுகள யூஸ் பண்ணியும் நீங்க இந்த ஃபோல்டர நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அத நம்ம ஓப்பன் பண்ணும்போது, இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில நீங்க ட்ரஸ்ட்ட டிக் பண்ணிட்டு, ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ நீங்க கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த ஃபோல்டர் வந்து நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா, சைட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி, எந்த ஃபைல்ல நீங்க ஒரு HTML கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஃபைல் நேம டைப் பண்ணிட்டு, .htmlன்னு நீங்க என்டர் பண்ணுங்க. நார்மலி index.html தான் ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜா இருக்கும். அதனால நான் வந்து index.htmlயே நான் உருவாக்குறேன். ஆஸ் யூ கேன் சீ நம்ம உள்ள கிரியேட் பண்ண அந்த HTML இந்த ஃபோல்டர்லயும் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இதில இன்னொரு பிளக்கின்ஸையும் நான் போட மறந்துட்டேன். ஸோ அதையும் நான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த பிளக்கினை யூஸ் பண்றது மூலமா உங்களோட HTML ஃபைல நீங்க லோக்கல் சர்வர்ல பிரிவியூ பண்ண முடியும். அதாவது நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ரியல் டைம்ல ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டும். அதனால நீங்க ஒவ்வொரு தடவையும் சேஞ்சஸ் பண்ணிட்டு பேஜ் ரீலோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க எந்த சேஞ்சஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கனாலும், அது வந்து இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு அங்க ரீலோட் ஆகிடும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லைவ் சர்வர்ங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எப்படி ஒரு பூட்ஸ்ட்ராப் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் HTML தேவை. அதனால டாக்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி HTML ஆட்டோ ஃபில் பண்ணுற ஆப்ஷன் வரும். அப்படி நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் HTML ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துக்கோங்க. இப்போ பாடி டேக்குள்ள H1ங்கிற டேகை யூஸ் பண்ணி ஒரு டைட்டிலும், பேராகிராஃப் டேகை யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு பேராகிராஃபும் பண்ண போகிறேன். இதோட எஃபெக்டை காட்டுறதுக்காக நான் ஒரு H1 டேகும் பேராகிராஃப் டேகும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ள லோரம்ங்கிற ஒரு பிளேஸ் ஹோல்டரை நான் யூஸ் பண்ண போகிறேன். நவ் இந்த ப்ராஜெக்டை வியூ பண்ணுறதுக்கு index.html ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லைவ் சர்வரை கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரௌசரில் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இது ஒரு லைவ் ப்ரிவியூவாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சர்வரை வந்து உங்களோட பக்கத்து கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபயர்வாலை நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் தட். ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டரை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜஸ்ட் நார்மல் HTML டிசைனில் தான் இது இருக்குது. இந்த மாதிரி லுக்கில் எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகாமல் வெறும் HTML லுக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்பை எப்படி இதுக்குள்ளே கொண்டு வரலாம் அண்ட் கொண்டு வந்ததும் இதோட சேஞ்சஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பூட்ஸ்ட்ராப்னு கூகுளில் என்டர் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு போங்க. இதில் நீங்கள் எந்த பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். as a டிஃபால்ட் எப்போவுமே உங்களுக்கு லேட்டஸ்ட் தான் செலக்ட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா இந்த லிங்கை வந்து ஹெட்டுங்கிற டேக்குக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்டை பாடி டேக் எண்ட் ஆகிற இடத்துக்கு மேலே பேஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணதுக்கப்புறமா சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்போட எஃபெக்டை நீங்கள் லைவாக பார்க்க முடியும். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. அதாவது பூட்ஸ்ட்ராப்போட டிஃபால்ட் ஸ்டைலுக்கு நம்மளோட HTML மாறிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஃபைல்ஸை நம்மளோட HTML ஆட் பண்ணி அதோட ஸ்டைல்ஸ் ஆர் அதோட கலர்ஸ் வந்து இதில் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து H1 டேக்கில் ஒரு கிளாஸை நம்ம ஆட் பண்ணி அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்க்கலாம். கிளாஸ் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே பிஜி ஹைஃபன் டேஞ்சர்னு நம்ம டைப் பண்ணால் ரெட் கலர் ஆகும், சக்ஸஸ்ன்னு நம்ம டைப் பண்ணால் க்ரீன் கலர் ஆகும். இது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லே பார்த்துருப்போம். பட் இது ஒரு டெஸ்டிங்காக நான் இப்போ இதை என்டர் பண்ணுறேன். பேராகிராஃப்க்கு வந்து பார்டர் கிளாஸை கொடுத்துட்டு நம்ம அதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த கிளாஸஸ் இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னாலே பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம ப்ராஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இப்போது உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் ஆஃப்லைனாக ஒரு இடத்துல கொண்டு போய் ப்ரீவியூ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து இப்போ ஒர்க் ஆகாது. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா பூட்ஸ்ட்ராப்போட லிங்கை தான் நம்ம டேரெக்டாக ஹெட்டில் கொடுத்துருக்கோம். இப்படி பண்ணுறது மூலமாக இன்டர்நெட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூட்ஸ்ட்ராப்பை பார்க்க முடியும். இப்போ நம்ம கரண்ட் செட்டப் படி ஒவ்வொரு தடவையும் பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி நெட்லேருந்து தான் நமக்கு ஆக்சஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் ஷோ ஆகும். சப்போஸ் இன்டர்நெட் இல்லைனா அந்த லைப்ரரி வந்து நம்ம ப்ராஜெக்டில் வராது. அதனால உங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பை டேரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்து உங்கள் கிளையண்ட்ஸுக்கு இந்த ப்ராஜெக்டை காட்டணும்னு நினச்சிங்கனாலும் உங்களால் காட்ட முடியும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டில் வந்துட்டு அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட பூட்ஸ்ட்ராப் ஃபைல் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு CSS அண்ட் JSன்னு 2 ஃபோல்டர் இருக்கும்.
இதுக்குள்ள பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்குள்ள உங்களுக்கு டிஃபால்ட்டாவே சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இதுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பேக் வந்து இந்த ஃபோல்டர் நேம வந்து ஆசெட்ஸ்ன்னு மாத்திக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபோல்டர அப்படியே நம்ம ப்ராஜெக்ட்ல டிராக் பண்ணி காப்பி ஃபோல்டர்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா அது நம்மளோட ஃபோல்டர்ல வந்து அப்படியே காப்பி ஆகிரும். ஸோ இப்போ ஆசெட்ஸ்ங்கிற இந்த ஃபோல்டர் இதில வந்துருச்சு. அதே சமயம் அதுக்குள்ளேயே நமக்கு தேவையான எல்லா டைப்பான சிஎஸ்எஸும் இருக்குது. இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ நம்ம ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஹெட்ல வந்துட்டு லிங்க்னு டைப் பண்ணீங்கன்னா, அதில சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத நம்ம என்டர் பண்ணா, இதோட ரெஸ்ட் ஆஃப் த கோட ஃபில் பண்ணும். இதில ஹெச்ஆர்எஃப்ல வந்து நம்மளோட பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணி விடணும். அதுக்கு வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, நம்மளோட பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ இதில நம்ம லொகேட் பண்ண போறோம். அதுக்கு ஆசெட் ஃபோல்டருக்குள்ள, சிஎஸ்எஸ் ஃபோல்டர் அதுக்கு உள்ள தான் நமக்கு பூட்ஸ்ட்ராப் இருக்குது. நம்ம அத கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். இதே இதில வந்து சிஎஸ்எஸ் மினிமம்க்கும் தனியா ஒண்ணு இருக்கு. அந்த பேக்கேஜ் கொஞ்சம் சைஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீங்க தேவைன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அத போட்டதுக்கு அப்புறமா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அதாவது பூட்ஸ்ட்ராப்போட ஜாவா ஸ்கிரிப்ட்டையும் நம்ம இதில இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பாடி டேக்க்கு எண்ட் ஆகுறதுக்கு மேல ஸ்கிரிப்ட்னு குடுத்து, அதோட சோர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நீங்க குடுக்கணும். எஸ்ஆர்சி தான் அந்த சோர்ஸோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அத குடுத்ததுக்கு அப்புறமா, அதே மாதிரி ஆசெட் ஃபோல்டருக்குள்ள ஆன ஜேஎஸ் ஃபோல்டர் அதுக்கு உள்ள bootstrap டாட் ஜேஎஸ். ஒன்ஸ் நம்ம அத குடுத்ததுக்கு அப்புறமா சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, அதோட எஃபெக்ட்ட நீங்க பார்க்கலாம். இந்த தடவ நம்மளோட பூட்ஸ்ட்ராப் ப்ராஜெக்ட் வந்து ஆஃப்லைன்லயே வொர்க் ஆகும். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோல நம்ம பூட்ஸ்ட்ராப்போட கிரிட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் சீரிஸ நீங்க பார்க்கணும்னா, கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க அதுலயும் போய் பார்க்கலாம். கோர்ஸ் எதையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் guys. See you guys next time and bye.